தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் திமுக இடையே நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 2 கட்ட பேச்சுவார்த்தை நடந்து முடிந்த நிலையில் 3வது கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெறுகிறது. இதில் இருதரப்பு தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழுவினரும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்றும் இரட்டை இலக்கு தொகுதிகளில் அந்த எண்ணிக்கையில் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தொகுதிகளை குறைத்து தருவது தொடர்பான திமுகவினுடைய கருத்தில் உடன்பாடு இல்லை என்று சிபிஎம்னுடைய மாநில செயலாளர் திரு சண்முகம் பேட்டியளித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது இந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், ஏற்கனவே சிபிஎம் தரப்பில் கூடுதல் தொகுதிகள் நிச்சயமாக வேண்டும் என்ற உறுதியான தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் முடிவடையுமா? தொகுதி உடன்பாடு எட்டப்படுமா? நிச்சயமா திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக அண்ணா அறிவாலயத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம் தலைமையிலான குழுவினர் வந்திருக்கிறார்கள். பேச்சுவார்த்தையானது தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே 2 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது கடந்த தேர்தலை விட கூடுதல் தொகுதிகளை வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல புதிய கட்சிகள் திமுக கூட்டணி இணைந்திருக்கக்கூடிய நிலையில தொகுதிகளை கூட்டணி கட்சிகளும் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை திமுக முன்வைத்ததாகவும் அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஏற்கனவே சண்முகம் பேட்டியளிக்கும் போது காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் இடங்கள் வழங்கும் போது தங்களுக்கும் வழங்கலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிர்வாக குழுவில் இது குறித்தெல்லாம் ஆலோசனையாளர் நடத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் அதே நிலைப்பாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறைந்தபட்சம் ஒரு தொகுதியாவது கூடுதலாக வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் ஒரு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துவார்கள் என்ற தகவல் வெளியாகிறது. திமுக தொகுதி பங்கீட்டு குழுவும் ஒரு முடிவை இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் தெரிவிப்பார்கள். அந்த அடிப்படையில இன்று மாலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு கூட்டமானது அவருடைய அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில ஏதாவது ஒரு முடிவின் அடிப்படையில் அந்த மாநில குழுவில் விவாதிக்கப்பட்டு அதில் ஒரு முடிவு எட்டப்படும் என்றும் இன்னும் ஓரிரு நாட்கள்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு இருப்பதாகவே தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கோகுல்.